டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான் சொன்னவங்க இன்னைக்கு சீமான் வீட்டுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம காவடி தூக்குறீங்களப்பா. புரியுதா புரியுதா ஜான் ஆரோக்கியசாமி? புரியுதா ஜான் ஆரோக்கியசாமி? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான் சொன்னீங்க. இப்போ ஆதவர்ஜனாவும் நீங்களும் சீமான் கிட்ட டைம் கேட்டு காவடி எடுத்துட்டு போறீங்க. புரியுதா? ரவீந்திர துரைசாமி யாருன்னு புரியுதா? விஜய்க்கு புரியணும் இது. புரியுதா? ரவீந்திர துரைசாமி யாருன்னு புரியுதா? விஜய்க்கு புரியணும் இது. காவடி எடுக்க போறீங்களா இல்லையா? காவடி எடுத்து வாரோன்னு சொல்லீங்களா இல்லையா? தாவேகா கட்சியின் வியூக வகுப்பாளர்களாக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இருவரும் சீமானை சந்திப்பதற்கு முயற்சித்து வருவதாகவும், சீமான் அவர்களின் சந்திப்பை ஏற்க மறுப்பதாகவும் ஏற்கனவே நாம் விசாரித்த போது நாம் தமிழர் கட்சியினுடைய சில நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சில செய்திகளை இங்கே பார்க்கலாம். தாவேகா கட்சியை திரு விஜய் அவர்கள் துவங்கிய நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதாக திட்டம் வகித்திருந்தார் விஜய். தாவேகா கட்சிக்கு 117 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று விஜய் தரப்பிலிருந்து அதிமுகவிற்கு சொல்லப்பட்டது. அப்செட் ஆன எடப்பாடி பழனிசாமி அது குறித்து எதுவும் பேசாமல் இருந்தார். தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாலும் அந்த கூட்டணியில் எந்த ஒரு பிளவும் ஏற்படாது என்பதும் திட்டவட்டமாக விஜய் அவர்களுக்கு தெரிந்ததாகவும், அதிமுக தலைமையில் கூட்டணி அமையாது, பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேராது, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது, அதிமுக தனித்து விடப்படும், அதை போல பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தனித்துத்தான் போட்டியிடும், பாமக மட்டும் அதிமுக அல்லது பாஜகவுடன் செல்லும் என்கின்ற இந்த சூழலில்தான் தமிழக அரசியலில் இருப்பதை கணக்கிட்டுத்தான் திரு விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க விரும்பினார். ஆனால் தற்போது சூழலில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சில எம்எல்ஏக்களும் சில நபர்களும் 6 மாதத்திற்கு உள்ளாகவே அதிமுகவில் மீண்டும் இணைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சமீபத்தில் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த நேரத்தில் OPS பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அந்த சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் பேசாமல் இருந்து வந்த எடப்பாடி அணி எம்எல்ஏக்களும் OPS அணி எம்எல்ஏக்களும் பேசாமல் இருந்து வந்தனர். ஆனால் சில நாட்களாகவே சட்டமன்றத்தில் 2 எம்எல்ஏக்களும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அரசியல் விமர்சகர்கள் சொல்ல வருவது 6 மாதத்திற்குள் மீண்டும் அதிமுக இணையும் என்றும், அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து முடிந்துவிட்டன. இந்த 2026இல் திமுகவுக்கு பலமாக அதிமுக கூட்டணி அமைப்பது உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணியில் சீமானும் இணைய இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனால் தாம் தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சத்தில் திரு விஜய் அவர்கள் எங்கள் தலைவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தொடர்பு கொண்ட முயற்சித்தார். ஆனால் 3 முறை முயற்சித்தது 2 முறை அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 3வதாக திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களின் வியூக வகுப்பாளர்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். எங்களின் தலைமையில் கூட்டணி என்றால் திரு விஜய் அவர்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களிடமும் ஆதவ் அர்ஜுனா அவர்களிடமும் சீமான் தெரிவித்து விட்டதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தம்புகள் நம்மிடத்திலே சில செய்திகளையும் பகிர்ந்திருக்கின்றார்கள்.